அற்புதமான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. தேர்தல் ஆணையம் நமக்காக பல்வேறு வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில தேர்தல் ஆணையத்தினுடைய பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு கூடுதலான ஒரு ஒத்துழைப்பை அளிக்கக்கூடிய வகையில் நியூஸ் 18 இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் இந்த உறுதிமொழியையும் அதேபோல வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியையும் முதல் முறை வாக்களிக்கக்கூடிய உங்கள் மூலமாக நாம கொண்டு செல்கிறோம். தேர்தல் ஆணையம் எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு உங்கள பல பேர் செய்திகளை பார்த்திருப்பீங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இந்த தேர்தலுக்காக தேர்தல் ஆணையத்தினால பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. 5 மாநில தேர்தல்களை மேற்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் மட்டும் 75,000 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18-19 வயசுல நீங்க எல்லாம் முதல் முறை வாக்களிக்க போறீங்கன்னா 12.5 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்ட வாக்காளர்களாக இருக்கிறாங்க எஸ்ஐஆருக்கு பிறகு. அதே போல 29 வயசுக்குள்ள முதல் தலைமுறை வாக்காளர்கள் அல்லது இரண்டாவது தேர்தலாக இருக்கலாம். ஆனா இளைஞருடைய வாக்கு 1,05,00,000 அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய பெரிய உரிமை வாக்கு அப்படிங்கிறது. வேறு எல்லாவற்றிலும் நமக்கான உரிமை பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை, இந்த மூணையும் ஜனநாயகத்தில் நமக்காக அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதை நம்ம எல்லாரும் மறக்காமல் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உங்கள் மூலமாக அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய இந்த முன்னெடுப்பின் முதன்மையான நோக்கம். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, தமிழ்நாட்டில் 85 வயசுக்கு மேல இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் பேர். 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 2,500 பேர் இருக்கிறாங்க. 100 வயசுக்கு மேல. இதுல என்ன ஐரணினா, மூத்தோர் அதிக அளவுல வந்து வாக்களிக்கிறாங்க, இளைஞர்கள் வாக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய முதல் வாக்கு முக்கிய வாக்கு அப்படிங்கறத மனதில் வைத்து அத்தனை பேரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய வேண்டுகோள். நியூஸ் 18 முன்னெடுப்பும் அதுதான். இன்றைக்கு ஈரோடு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நமக்காக நேரம் ஒதுக்கி இங்க வந்திருக்கிறாங்க. வாக்காளர் விழிப்புணர்வுங்கிறது எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல அல்லது தேர்தல் அலுவலர் மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்கு, நம்ம எல்லோருக்குமான பொறுப்பு இருக்கிறது. ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை அது. என் வாக்கு என் உரிமை அப்படிங்கிறது ஏன் வச்சிருக்கிறோம்னா, என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது இல்லையா? நாம விட்டுக் கொடுக்கிறோம்னா நமக்கான ஒரே வாக்கு அதுதான். ஒரு வாக்கு என்ன செஞ்சிடும் நினைக்க முடியாது. ஒரு வாக்கில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. பல உதாரணங்கள் இருக்குது. அதனால அத்தனை பேரும் வாக்களிப்போம். வாக்களிப்பதற்கான இந்த விழிப்புணர்வை நீங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோளை வைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முதல்வர் அதேபோல கல்லூரி நிர்வாகம் உள்ளிட்டவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தேர்தல் தேதிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நாங்கள் தேர்தல் பணியை மாவட்ட நிர்வாகத்திலிருந்து தொடங்கியிருக்கிறோம். 3 வகையான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒன்று, தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை தயாரிப்பது, தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது, பல்வேறு தேர்தல் தொடர்பான பொருட்களை சேகரிப்பது என்று ஒரு பக்கம் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தேர்தலில் பணம் அல்லது பொருளை கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கக்கூடாது என்பதை முற்றிலும் தடுக்கும் விதமாக எங்களுடைய தேர்தல் பறக்கும்படை அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு இதுபோன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்கான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக, நம்முடைய ஜனநாயகத்தில், மக்களாட்சி ஜனநாயகத்தில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி அனைத்து தரப்பினரும் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வாக்களிப்பதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அதன் ஒரு பகுதியாக நியூஸ் 18 தமிழ்நாடு எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்வை
விழிப்புணர்வு நிகழ்வினை மாணவர்களுக்கு ஏற்படுத்தியது என்பது உண்மையிலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நாம நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நினைக்கும் பொழுது அந்த சுதந்திரம் கிடைத்ததனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதனுடைய இன்னொரு விளைவாக நமக்கான அரசாங்கத்தை நாம் உருவாக்கி நமக்கான ஆட்சியர்கள் நாம் தேர்ந்தெடுப்பதற்கான இந்திய தேர்தல் ஆணையம் என்ற அரசமைப்பு சட்ட நிறுவனத்தை உருவாக்கி இப்பொழுது 75 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் தேர்தல் நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய சீர்திருத்தங்கள், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்றைக்கு நம்முடைய உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாகிய நாம் மற்ற நாடுகளை பார்த்து வியக்கும் அளவிற்கு இந்த தேர்தல்களை நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு தேர்தலிலுமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்முடைய நாட்டைச் சேர்ந்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து அலுவலர்கள் பார்வையாளர்கள் வருகிறார்களோ அதே போன்று மற்ற நாடுகளிலிருந்து இங்கே நம்முடைய தேர்தல்களை பார்வையிட வருகிறாங்க. அவர்களெல்லாம் பார்த்து வியப்பது என்ன அப்படின்னா, இத்தனை கோடி மக்களை எப்படி நீங்க ஒரு இடத்துல கொண்டு அவங்களை வாக்களிக்க வைத்து அதை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆக்டிவிட்டியா நீங்க நடத்துறீங்க அப்படிங்கறத ஆச்சரியமா பாக்குறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் மனதில் இருக்கின்ற மக்களாட்சி தத்துவத்தின் மீதான நம்பிக்கை தான். அப்ப அந்த நம்பிக்கையை இன்னும் பல மடங்கு நாம் பெருக்க வேண்டும் என்றால் மாணவர்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாக்களிப்பதன் அவசியம், வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், உங்கள் நண்பர்கள், அதே போல சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவினரும் இந்த வாக்களிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய மக்களாட்சி முறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு தூதுவர்களாக பணியாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்த நியூ ஏசியன் தமிழ்நாடு நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பீப்புளோட வாய்ஸ், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளே செய்யலைன்னா வேற யார் செய்வாங்க? ஜாதி மதம் எந்த மாதிரி வேறுபாடுகளும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நமக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ் இந்த ஓட்டிங். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ஓட்டிங் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு விற்பனைக்கு அல்ல.